மிதனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக பார்த்தால் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக தெரியும். நீங்கள் செய்த உதவிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காத தருணங்கள் உங்களுடைய மனதை மிக அதிகமாகவே பாதித்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். உங்க வாழ்க்கையில உதவி என்று கேட்டு வந்தால் முடிந்த அளவுக்கு பணத்தினால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் சில பொருட்களை கொடுத்து சாப்பாட்டை கொடுத்து உங்களுடைய அன்பை கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வீர்கள். உங்களுடைய மனதை மிக அதிகமாக உங்க வாழ்க்கையில பாதித்த நபர்கள் நிச்சயமாக இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் யாருக்காவது உதவி செய்தால் அதை முழு மனத்தோடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள். பிடித்தால் மட்டும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வீர்கள். பிடிக்கவில்லை என்றால் அந்த ஒரு இடத்தை விட்டு சென்று விடுவீர்கள். இதுதான் உங்களுடைய குணம். ஆனாலும் உங்களுடைய உதவிக்கு பதிலாக நன்றிகள் கூட கிடைக்காத நிலைமை பல முறை உங்களுடைய மனதை இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டே தான் இருந்தது. நம்ம உதவி செய்கிறோம், நம்மளால முடிந்த அளவுக்கு பணத்தையோ பொருளையோ நம்ம கொடுத்து உதவிகள் செய்யத்தான் செய்கிறோம். இருந்தாலும் அதற்கு பதிலாக ஒரு நன்றியை கூட இந்த உலகம் எனக்கு பரிசாக கொடுக்க மாட்டேங்கிறது என்கிற ஒரு வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாகியும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனால் நான் ஏன் இவ்வளவு செய்கிறேன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உருவாக்கி அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்களை உங்கள் பின்னால் பேசுவது, உங்களை தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்லுவது, இது உங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை கொடுத்து மென்மேலும் அது உங்களுடைய மனதை உடைத்து விட்டது. அது ஒரு சாதாரண துரோகங்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய மனதை உடைக்கும் அளவுக்கு அந்த ஒரு துரோகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்திருக்கும். உங்களுடைய காதல் விஷயத்தில் நீங்கள் முழுமையாக கொடுத்தும் உங்களுடைய மனமானது உடைந்து போனது. நீங்கள் உண்மையாக இருந்த இடத்தில் கூட உங்களுக்கு அதே அளவு உண்மை திரும்ப கிடைக்காமல் போனதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இதனால் நான் கொடுத்த அன்புக்கு ஏன் மதிப்பு கிடையாது என்ற ஒரு வலி உங்களின் மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் தைரியமாக இருந்தாலும் உங்களுடைய வலியை யாரும் கவனிக்காத நிலைமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக இருந்தாலும் அதை யாருமே உடனே ஏற்காததால் நீங்கள் தனியாக போராட வேண்டிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் எது வேண்டுமானாலும் நேரடியாக பேசுவது உங்களின் மிகப்பெரிய ஒரு பலம். ஆனாலும் அதே நேரத்தில் அது சில நேரங்கள்ல பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதையும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு சில பேச்சுக்களை நீங்க குறைத்துக் கொள்வதும் உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சிலர் உண்மையை கேட்க விரும்ப மாட்டார்கள். அதனால் நீங்கள் சொன்ன நேர்மையான வார்த்தைகள் கூட அவங்களுக்கு காயமாகவே இதுவரைக்கும் தோன்றியிருக்கும். இதனால தான் நீங்கள் நான் நல்லவன் தான் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய நிலைமைகளினால் சில உறவுகளை உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க இழந்திருப்பீங்க. இந்த ஒரு நிலைமைகளும் இந்த ஒரு செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே மறக்க முடியாத வேதனைகளாக மட்டுமே இத்தனை நாட்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இன்னும் மிதுனம் ராசி நேயர்களான உங்களுக்கு 12ஆம் வீடான அயன சயன போகஸ்தானம் பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் மறக்க முடியாத வடுக்களும் அசிங்கங்களும் வேதனைகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், துரோகங்கள், பண இழப்புகள், உறவுகளின் மரணங்கள் அல்லது ஏமாற்றங்கள் என எல்லாவற்றையும் இதயத்தின் அடியாளத்தில் போட்டு புதைத்துவிட்டு வெளி உலகிற்கு எதுவும் தெரியாதது போல ஒரு போலி புன்னகையோடு நீங்கள் வலம் வந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நள்ளிரவில் படுக்கையில் படுக்கும் பொழுது அந்த வேதனைகள் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்றிருக்கும் நாட்கள் உங்களுடைய சகிப்புத்தன்மையின் உச்சக்கட்ட ஒரு சான்றாக நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. நீண்ட நாட்களாகவே இதுவரைக்கும் நடக்காம இருந்த நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த
பல மிக முக்கியமான நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்தடைந்துவிடும். திருமணமே நடக்காமல் இருந்த ஆண் பெண் என இருவருக்குமே இந்த ஒரு நேரத்தில் திருமணங்கள் கைகூடி வந்து நல்ல வரன் வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான நல்ல ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கப் போகிறது. அது அரசு வேலைக்கான ஆணையாக இருக்கலாம், வெளிநாட்டு விசாவிற்கான ஒப்புதலாகவும் இருக்கலாம், அல்லது கோர்ட்டு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமாக வர வேண்டிய தீர்ப்புகள் என அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் நீண்ட நாட்களாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம், நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல சில விஷயங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இந்த செய்தி வராதா, நம் வாழ்வு மாறாதா என்று நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த சுப செய்தி உங்களுடைய காதுகளை வந்தடைந்து உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி கடலை உண்டாக்கும் ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நம்பிக்கையற்ற இருளானது விலகி சுப செய்திகளின் ஒளியானது உங்கள் மீது வீசும் அளவுக்கு எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒளியை இப்பொழுது காணக்கூடிய ஒரு நேரங்களும் கிடைக்கும். மிதனம் ராசி நேயர்களை 9 கிரகங்களின் அமைப்பும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக விஸ்வரூபம் எடுக்க போவதால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு புதிய பிரகாசமான ஒளியை காணப்போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். எந்த பக்கம் நீங்கள் கால் எடுத்து வைத்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றியும் போதுமான அளவுக்கு நல்லதும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலங்களும் சூழ்நிலைகளும் மனிதர்கள் என அனைவரும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உங்களின் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் பேரதிர்ஷ்டங்களாக உருமாறிவிடும். உங்களுடைய வாழ்வின் 2 அத்தியாயங்கள் அனைத்தும் முற்றிலுமாக முடிந்து ஒளிமயமான புகழ்பெற்ற ஒரு புதிய பொற்கால சகாப்தம் இனிமே நடக்கப் போகுது. விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல தொடங்க போவதால் இனி தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு நல்ல நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். நீங்கள் தவறாமல் தினசரி காலையில் எழுந்து 108 முறைகளோ அல்லது 27 முறைகளோ ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை தினமும் காலை வேளையில் நீங்கள் உச்சரித்து வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெரும் செல்வமும் உங்களின் இல்லம் தேடி வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க எப்படியாவது சொல்லி பாருங்க. அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல சில விஷயங்களையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய மதிப்பு புரியக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள் கூட உங்களுடைய திறமைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. பணவரவு நிலையான முறையில் உங்களுக்குள்ள அதிகரித்துவிடும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் இப்பொழுது பலன் தரவும் செய்யும். உங்களை தள்ளி வைத்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அது உங்களின் முன்னேற்றத்தின் ஒரு அடையாளமாக நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து சொல்ல வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.